ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூரிக்கு பூரி மசால் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு சோம்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு போட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு அதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 7 or 8 மினிட்ஸில் நல்லா கொழப்பாக வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்கலாம். அதோட நம்ம மசால் தோசை செய்வோம் பார்த்தீங்களா, தோசையில் இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி செய்வேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.